அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் உள்ள இந்த கூடுகைக்கு வருகை தந்திருக்கிற ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்கள் மூலமாக, இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள் மூலமாக ஆவிக்குரிய உள்ளான ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நல்கி அவருடைய நாமத்தை நம் மூலமாக மகிமைப்படுத்துவாராக என்று உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த கூடுகையினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து பாடல் ஆராதனை நேரம் செல்வோம். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் உள்ள பரலோக பிதாவே, நீங்கள் இடரடையாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே இந்த நாள், இந்த வேளை, இந்த சூழலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு நடக்கிறீர், எங்களை தேற்றுகிறீர், எங்களை ஆற்றுகிறீர், எங்களை ஆதரிக்கிறீர், எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், எங்களை திருத்துகிற நல்ல தெய்வமாக நீ காணப்படுகிறீர். அப்பா, எல்லா சூழல்களிலும் மனரம்யமாக வாழ்வதற்கும் கர்த்தர் எங்களுடைய வாழ்வில் எதை செய்தாலும் அதை நன்மையாக முடிய பண்ணுவார் என்கிற விசுவாசத்தையும் எங்களுக்குள்ளாக நீர் வர்த்திக்க செய்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலவிதமான சூழல்களை சந்திப்பதற்கு வேண்டிய ஆற்றலையும் பலனையும் எங்கள் உள்ளான நிலையிலே கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு சூழல்களையும் ஆவிக்குரிய முறையிலே கையாளுவதற்கு வேண்டிய ஞானத்தையும் நீர் தந்திருக்கிறதற்காக நன்றி. அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக உம்மை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கு வேண்டிய முறையில் ஆண்டவர் அநேக விஷயங்களை உம்முடைய சமூகத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற உணர்த்தலின் அடிப்படையிலே நாங்கள் ஆண்டவரை வளைந்து நெளிந்து அதற்கேற்றபடி எங்களுடைய வாழ்வை அமைத்து கொடுப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிற எல்லா சூழலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி, இந்த நிமிஷத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்களுடைய நாமம் இந்த ஸ்தலத்திலே மகிமைப்படட்டும். குறிப்பாக பாடல் ஆராதனை மூலமாக கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. உதடுகளின் கனியாக சோத்திர பலிகளின் மூலமாக உடைய நாமத்தை நாங்கள் இணைந்து மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. அதை தொடர்ந்து ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் உடைய சமூகத்திலே வந்து சேரட்டும். ஏகோபித்து ஒருமித்து ஆண்டவர் விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரை கேட்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாகவும் கர்த்தாவே எங்களோடு நீர் பேசும். நீர் எப்படிப்பட்டவர், உம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு வேண்டிய முறையிலும் உம்மை இன்னும் கிட்டி சேருகிற வகையிலும் வார்த்தைகள் அமைய உதவி செய்வீராக. பலப்படுத்தும். கேட்கிற ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் வார்த்தையினுடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அப்பாவுடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான எதிர்காற்றுகள், நாம் எதிர்பார்த்திராத சில சூழலைகள், மேலும் நம்முடைய நிலைமைகள் தலைகீழாக மாற்றப்படுகிற சூழல்கள், உடைக்கப்பட வேண்டிய ஒரு நிலைகள், இப்படி பல நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் கூறுகிறார். அவரை நம்பி அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் மறுபடியும் சொல்லுகிற விஷயம், பிரச்சனைகளே இல்லாத வாழ்வை பற்றி சொல்லலை, பிரச்சனைகள் நடுவிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு இருந்து நம்ம எந்த விதமாக நடத்துகிறார் என்பதை உணர்த்தும் விதமாக நல்லதொரு பாடல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. தெரிந்த பாடல். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் இணைந்து நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் இணைந்து இந்த பாடல் வரிகளை உணர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். விலகுவதில்லை, நான் உன்னை
என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே உன்னதரும் உயர்ந்தோருமாக இருக்கிறீர். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை நடப்பிக்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் இருந்து வல்லமையான கிரியைகளின் நடுவிலே செய்கிற தெய்வம் அப்பா.
ஒருவராய் சாவாமை உள்ளவர் ஆண்டவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக நீர் இருக்கிறீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் நடக்கிறவர், உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் சஞ்சரிக்கிறவர், பிள்ளைகளோடு நீர் ஐக்கியம் வைத்திருக்கிற நல்ல தெய்வம் அப்பா. அவர்களை நீர் உருவாக்குகிற தெய்வம், அவர்களை நீர் உடைத்து உருவாக்குகிற நல்ல கர்த்தராக இருக்கிறீர். அவர்கள் நீர் வெறுமையாக்கி நிரப்புகிற நல்ல தெய்வமாக இருக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிழலை போல தொடருகிற தெய்வம் ஆண்டவர். மரண பரியந்தம் நான் உங்களை நடத்துவேன் என்று வாக்குரைத்த நல்ல தெய்வமாக நீர் காணப்படுகிறீரப்பா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறீர். 7 பொன் குத்து விளக்கின் நடுவிலே உலாவுகிற தெய்வமாக இருக்கிறீர். சியோன் குமாரத்தை நீ கெம்பீரித்து பாடு, கர்த்தர் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் நடுவில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற சித்தம் கொண்ட தெய்வமாக இருக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிற தெய்வம் அப்பா. எங்களுக்கு நீர் குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சொல்லாக நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இடைப்படுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற விதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவிதமான நிலைகளில் இருந்து எங்களோடு நீர் பேசுகிறீரப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு நீர் பேசுகிறீர், சூழல்கள் நிமித்தமா எங்களோடு நீர் பேசுகிறீர், பாடுகளின் மூலமா எங்களோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. பரிசுத்தவான்கள் மூலமாக நீர் பேசுகிறீர். உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நீர் இடைப்படுகிற நல்ல தெய்வமாக காணப்படுகிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஆவியினாலே மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தொடர்ந்து வாழ்வதற்கு கிருபை செய்திருக்கிறீரப்பா. உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாக அன்பு கூறுகிற பிள்ளைகளாக ஆண்டவர், இன்னும் ஆர்வத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக, ஏனெனில் எங்களை நீர் கண்டமைக்காக, எங்களுடைய வாழ்க்கையை நீர் எல்ரோகியா இருந்து எங்களை நீர் கண்டமைக்காக, எபனேசராக இருந்து இதுவரை நீர் உதவினமைக்காக, யெகோவா ராஃபாவாக இருந்து எங்களுடைய வாழ்விலே சுகத்தை தந்து கொண்டிருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாமத்தையே உயர்த்துகிறோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நம்பியையா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நந்தியையா. என்னை கண்டீரே நந்தியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் பாடின பாடலை போல உம்மை முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு பலத்தோடு நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா. உம்மை நம்புகிறவர்களை நீ அறிந்து வைத்திருக்கிற தெய்வமாக இருக்கிற, உம்மை முழு உள்ளத்தோடு நேசிக்கிற பிள்ளைகளை அறிந்து வைத்திருக்கிற தெய்வமாக இருக்கிறேன். ஏனெனில் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நீர் கண்டு கொண்டீரப்பா. எங்களை நீர் காண்கிற தெய்வமாக இருக்கிறேன். எங்களுக்கு சூழல் என்று வருகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்கிற எபினேசராக இருக்கிறேன். எங்களை நடத்துகிறவராக இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை எண்ணி நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்துள்ள காரியங்கள் மூலமாக தேவனில் பேசும் அப்பாவுடைய சமுத்திரங்களை எல்லாம் முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் வாலிபர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேசத்திலே காணப்படுகிற வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். அவர்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். வேதத்திலே வாலிபர்களுக்கென்று கர்த்தர் தனித்துவமான திட்டங்களே அவர் வைத்திருக்கிறார். வேத ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரையிலும் வாசிக்கிற பொழுது பல இடங்களிலே அவர் வாலிபர்களையும் நங்கையர்களையும் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, தம்முடைய திட்டத்திற்காக வாலிபர்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். தேவன் வாலிபர்களை குறித்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்முடைய வாலிபர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வாலிப நாட்களிலே கர்த்தரை அறிய வேண்டிய விதத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது அதன் பின்பாக நடக்க இருக்கிற ஒவ்வொரு சூழல்களிலும், பின்பாக நாம் சந்திக்க இருக்கிற ஒவ்வொரு சூழல்களிலும் ஆவிக்குரிய நிதானிப்போடு காரியங்களை தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும், தொடர்ந்து ஆவிக்குரிய முறையிலே வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுப்பதற்கும் அவைகள் பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால வாலிபர்கள் வாலிப காலங்களிலே கர்த்தரை அறிய வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஒரு சில வினாடிகள் நாம் ஜெபிக்க போகிறோம். அவைகளை உண்மையாக உத்தவமாக தேவ சமூகத்தில் இருந்து நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் உள்ள பரலோக பிதாவை உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். எங்கள் நடுவில் இருக்கிறீர், எங்களை நீர் பார்க்கிறீர், எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்கிறீர், எங்களை நீர் காண்கிற தெய்வமாக இருக்கிறீர் அப்பா. அவர் உங்களை விசாரிக்கிறவானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வையுங்கள் என்கிற வார்த்தைகளை நினைவு கூர்ந்து எங்களை நீர் பார்க்கிற தெய்வம், எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தெய்வம் என்று அறிந்து உணர்ந்து தேசத்திலே காணப்படக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. வாலிபன் பலவான் கையில் இருக்கும் அம்பு என்ற விதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப காலம் பராக்கிரம் நிறைந்தது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், இந்த வாலிப நாட்களிலே எங்களுடைய தேசத்தில் உள்ள வாலிபர்கள் உம்மை அறிய வேண்டிய விதத்திலே அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் வழிவகை செய்வீராக. பலவிதமான மனிதர்களை நீ வேத புஸ்தகத்திலும் சபை சரித்திரங்களிலும் பயன்படுத்தியிருக்கிறீர். அதிலே பெரும்பான்மையானோர் வாலிபர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அப்பா. அதுபோல எங்களுடைய தேசத்திலே காணப்படக்கூடிய வாலிப உள்ளங்களையும் உம்முடைய கரத்தால் மாத்திரம் அப்பா தொட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் ஒருவரே பாவ உணர்வை கொடுக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறேன். வாலிபர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே தங்களுடைய மானசம் மாம்சம் விரும்புகிற அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள்ளாக சிக்கி அதிலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிற வாலிப உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க ஒருவராலே ஆகும் என்கிற அந்த உணர்வை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் குமாரன் மூலமாக வருகிற விடுதலையும், சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த விடுதலையும் வாலிப உள்ளங்கள் அனுபவிக்கத்தக்கதாக தேவன் தாமே நீர் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நடுவரனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சனாலும் அல்ல ஆண்டவர், விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் அப்பா. மனிதர்களாகிய நாங்கள் வாலிபர்களை பார்க்கிற பொழுது ஆண்டவரே அவர்களிடத்தில் சில காரியங்களை சொல்ல முடியும், நல்ல ஆலோசனைகளை கொடுக்க முடியும்.
வேதத்தை வாசிக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாக நாங்கள் ஒரு தூண்டுதலை கொடுக்க முடியும். ஆனால் உள்ளங்களிலே மாற்றங்களையும் திருப்பங்களையும் அசைவுகளையும் கொடுக்கிறவர் நீராக இருக்கிறீர் அப்பா. தங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற பாவ நிலைகளை அறிந்து உணர்ந்து பாவ உணர்வடைந்து ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணித்து செயல் வீரர்களாக வீராங்கனைகளாக எழும்புகிற வாலிபர்கள் எங்கள் தேசத்திலே கர்த்தர் தாமே எழுப்புவீராக. ஒரு சேவானை போல, ஒரு பவுலை போல, ஒரு தீமோத்தேயுவை போல, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, ஒரு தானியேலை போல ஆண்டவரை வைராக்கியமாக துடிப்புள்ள வாலிபர்களை எங்களுடைய தேசத்தில் கர்த்தர் தாமே எழுப்புவீராக. பரிசுத்த உணர்வுகளை கொடுப்பீராக. வேதத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்கிற சிந்தைகளை கொடுப்பீராக. வேதங்களை வாசிக்கிற பொழுதும் அவைகளை தியானிக்கிற பொழுதும் அதன்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வீரியத்தை கர்த்தர் தாமே நாளுக்கு நாள் அதிகப்படுத்துவீராக. குறிப்பாக திருச்சபையில் காணப்படக்கூடிய வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வமே, நீர்தாமே அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்க முடியும். வெறுமனே பக்தி மார்க்கமாக மாத்திரம் திருச்சபைக்கு சென்று வந்து விடாதபடிக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார், அவர் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் கவி பிடிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாக யோசேப்பு பாவத்தை கண்டு விலகி பரிசுத்தத்தின் மீது நாட்டம் கொண்டு வாழ்ந்ததை போல திருச்சபையில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரே பயந்து உமக்கு கர்த்தர் என்னை காண்கிற உணர்வோடு பாவத்திற்கு விலகியும் பரிசுத்தத்தை விரும்பி முன்னேற கர்த்தர் நீ உதவி செய்யும். ஆண்டவரே, வெறுமனே ஊரோடு ஒத்து வாழ் என்கிற அடிப்படையில் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, பாவம் செய்கிற திரளான பேர்களை பின்பற்றாதபடிக்கு, மற்றவர்களை செய்யும் பாவங்களோடு தன்னை உட்படுத்தி விடாதபடிக்கு தேவன் தாமே அவர்களுக்கு நல்ல உணர்வை கொடுத்து சாட்சிகளாக நிறுத்துவீராக. தாங்கள் சபையிலும் ஆண்டவரே தங்களுக்கு முதியவர்களிடத்திலிருந்தும் உம்முடைய சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிற பாடங்களை வாழ்வினுடைய சூழல்களில் அனுபவமாக்கவும், கற்றுக்கொண்ட காரியங்களில் நிலைத்திருக்கவும் கர்த்தர் நீர் அவளுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. தொடர்ந்து எங்கள் தேசத்திலே வாலிபர் நடுவிலே மாற்றங்களை கொடும். மன அழுத்தத்தின் மூலமாக, ஆளுமை சிதைவின் மூலமாக, காதல் தோல்வியின் மூலமாக, பலவிதமான மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அநேகர் இந்த வாலிப காலங்களிலே தற்கொலையினுடைய அந்த வீரியங்கள், அந்த விகிதங்கள், இந்த சதவீதங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே அவைகளின் ஒரு மாற்றத்தை கொடும். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே உள்ள நோக்கத்தை நீர் உணர்த்துவீராக. நான் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த அறிவை கர்த்தர் தாமே கொடுத்து நடத்தும். அப்பாவுடைய சமூகத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய வாழ்நாட்களிலே வாலிபர் நடுவிலே பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பதையும் அசைவையும் நாங்கள் பார்க்கத்தக்கதாக தேவன் தாமே வாலிபர் நடுவிலே ஒரு பெரிய ஒரு அசைவை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவைகளை என்னுடைய கண்கள் காண விரும்புகிறதப்பா. எவனாக என்னுடைய சித்தத்தின் பிரகாரமாக எதையாகிலும் கேட்டால் அவைகளை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்கிற வாக்கின் அடிப்படையிலே, உங்களுடைய சித்தத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்ட காரியம் அப்பா, நீர்தாமே அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம மத்தியிலே அப்பா ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். தேவன் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. சபையில் கூடி வருகிற குடும்பங்களுக்காக உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளிலும் உள்ள தியானத்திற்கு நேராக நாம் செல்லலாம். ஜெபித்து நாம் செல்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இருதயத்தில் உணர்த்தின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இவைகளை பேசும்படியாகவும் வேதத்திலிருந்து எடுத்து போதிக்கும்படியாகவும் ஆண்டவரே நீர் உணர்த்தினீர். தொடர்ந்து இதை என்ன நோக்கத்திற்காக நீர் செய்தீரோ உடைய நோக்கங்கள் நிறைவேறட்டும். கிருபை சூழ்ந்திருக்கட்டும் அப்பா. இந்த பூமியில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவரை, காரணம் இல்லாதபடி உம்முடைய வார்த்தைகள் வெறுமனை எப்பொழுதும் திரும்புவதில்லை என்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் கிரியை செய்யும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். கூடியிருக்கிறவர்கள், ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க நீர் உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் தொடர்ந்து
ஆசிர்வதிப்பாராக. வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என்னோடு பழகிய ஒரு தம்பி, அண்ணன் என்று சொல்லி என்னோடு நெருக்கமாக பழகிய ஒரு தம்பி, அவர் கிறிஸ்தவர் அல்ல, வேற்று மதத்தை சேர்ந்தவர். அவர் என்னிடத்திலே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. பல கடவுள்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மதத்திலும் கடவுள் இருக்கிறது, அந்த மதத்திலும் இன்னும் பல கடவுள்கள் இருக்கிறார்கள். நான் யாரை வணங்க வேண்டும் அண்ணா என்று சொல்லி என்னிடத்திலே அடிக்கடி கேட்பார். அவருக்கு கடவுள் என்றால் அவர் எப்படி இருப்பார், அவருடைய தன்மைகள் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி அநேக முறை அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பல தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் நம்மை சுற்றி அநேகமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பல தெய்வங்களை வழிபடுகிறார்கள், பல கடவுள்கள் இருக்கிறதை, அதை வழிபடுகிறதையும் நம்முடைய தேசத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. இதிலே யார் உண்மையான கடவுள், இதிலே யார் உண்மையான கடவுள் என்பதை அறிவது சிரமமாகவே உள்ளது. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிற காரியம். அநேக இடங்களில் கோயில்களை பார்க்கிறோம், வழிபாட்டு தலங்களை நாம் பார்க்கிறோம். இப்படி பல கடவுள்கள், பல தெய்வங்கள், பல வழிபாடுகள் இருக்கிறபடினாலே இதில் யார் உண்மையான கடவுள் என்பதை அறிந்து கொள்வதற்கு மனிதனுடைய அறிவிலே அறிந்து கொள்வதற்கு சிரமமாகவே உள்ளது. ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள் இயற்கைதான் கடவுள் என்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் கிரகங்களை, வானத்து நட்சத்திரங்கள், சூரிய சந்திரன், கிரகங்களை கடவுள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் மனிதனுடைய உயிர் தான் கடவுள், மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிர் தான் கடவுள் என்கிறார்கள். இன்னும் நவீன விஞ்ஞான வளர்ச்சியிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஏலிம்கள் தான் என்னது கடவுள், ஏலியன்ஸ், அவங்க தான் என்ன செய்கிறாங்க கடவுள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி பல கடவுள்கள் இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் கடவுள் என்று மனிதன் பல வகையில் சொல்லி கொண்டிருந்தாலும் யார் கடவுள், கடவுள் எப்படி இருப்பார், அவருடைய பண்புகள் என்ன, அவரை அறிய முடியுமா, அவரை இந்த கண்களால் பார்க்க முடியுமா? சிலர் பார்த்தேன் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா? கடவுள் ஒருவரா அல்லது பல கடவுள்கள் இருக்கிறார்களா? இவைகள் மத்தியிலும் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட மனிதர்களும் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடவுள் மறுப்பு கொள்கையாளர் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல கருத்துக்கள் மனித சமுதாயத்திலே பரவி வருகிறபடினாலே இதில் எதை நம்புவது? கடவுள் உண்டு என்றால் அதை நம்பும்படியான சான்றுகள் உண்டா? இப்படி பல கேள்விகள் மனிதனுடைய உள்ளங்களில் எழும்பியிருக்கிறபடினாலே இதற்கு பதில் கொடுக்கிற விதமாக இன்றைக்கு இந்த தலைப்பு, கடவுள் எப்படி இருப்பார். ஒரு தெரியாத ஒரு வீட்டிற்கு செல்லுகிற நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அடையாளம், இந்த பள்ளியின் பக்கத்திலே வாருங்கள், அந்த பள்ளியின் பக்கத்திலே ஒரு கடை இருக்கிற அந்த கடையின் பக்கத்திலே வாருங்கள், இந்த கடையின் பக்கத்திலே ஒரு சிகப்பு கலர் அடையாளம் போட்டு ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டின் பக்கத்திலிருந்து வலது பக்கமாக வாருங்கள். இப்படி சில அடையாளங்களை சொல்லுகிறதை பார்க்க முடியும். சில தெரியாத நபர்கள் பிரயாணத்தில் வருவார்கள், அவர்களை அழைக்க செல்வோமானால் அவர்கள் சொல்வார்கள், நான் இந்த கலர் சட்டை போட்டிருப்பேன், இந்த கலர் பேண்ட் போட்டிருப்பேன்,
நான் இந்த இடத்தில் நிற்கிறேன், இப்படி சில அடையாளங்கள். இந்த அடையாளங்களின் அடிப்படையிலே அந்த அடையாளங்களை வைத்து அப்படி நாம் செல்லுகிற நேரத்தில் அந்த நபரை நாம் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். அங்கே ஒரு விடை கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. மனிதர்கள் மதங்களின் வழியாக கடவுளை தேடுகிறார்கள். மதங்களின் வழியாக மனிதன் கடவுளை தேடுகிறான். மதங்கள் என்பது மனிதனுடைய எண்ணங்களில் உருவானது, மனிதனுடைய சிந்தனைகளில் உருவானதுதான் மதங்கள். இந்த மதங்கள் நல்லதா என்று நாம் கேட்போமானால் இந்த மதங்கள் நல்லது, சிறந்த அறநெறி ஒழுக்கங்களை கொண்டதாக காணப்பட்டிருந்தாலும் இந்த மதங்களின் வழியாக ஒரு மெய்யான பலனை, தேவன் கொடுக்கிற அந்த தெய்வீக பலனை அடைய முடியுமா? இந்த மதங்களின் வழியாக மனிதன் கடவுளை குறித்து முழுமையாக அறிந்து கொண்டானா என்றால் இல்லை. சிலர் நாங்கள் இந்த மதங்களின் வழியாக நாங்கள் கடவுளை பார்த்தோம் என்று அவர்கள் சொன்னாலும் அது ஒரு காணல் நீரை பார்ப்பதை போலவே இருக்கிற. தூரத்தில் இருந்தால் பார்க்குறது மாதிரி இருக்கும், பக்கத்தில் போனால் ஒன்றுமே இல்லை. அது மாத்திரமல்ல, யானையை குருடர்கள், 5 குருடர்கள் யானையை பார்த்தது போல பார்த்துவிட்டு அங்கே சண்டையும், அது மட்டுமல்ல பார்த்த காரியங்களை குறித்து ஒரு சாதிக்கிற நிலையும் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் உண்மையை இப்படி இருக்கிறபடினாலே உண்மையை உணர முடியவில்லை. மெய்ப்பொருள் எது? மெய்ப்பொருள். இந்த குருடர்கள் யானையை பார்த்தது போல தும்பிக்கையை பார்த்துட்டு ஒன்றை சொல்லுவாங்க, காதை பார்த்துட்டு இது சொலவு மாதிரி இருக்கு, தும்பிக்கையை பிடிச்சிட்டு இது உலக்க மாதிரி இருக்கு, காலை பிடிச்சிட்டு இது தூண் மாதிரி இருக்கு. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறபடினாலே அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால கடவுள் இப்படி இருப்பார். நான் ஒரு விக்கிரக பின்னணியில் இருந்து வந்தபடியினாலும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தெய்வீக வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டபடியினாலும் கடவுள் இப்படி இருப்பார் என்று சொல்லி ஒரு 10 பண்புகளை யாரிடம் இருக்கிறதோ அவரே ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிறார் என்கிறதை இந்த தியானத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். யாருடைய மனதையும் புண்படுத்துகிற விதமாக நான் இவைகளை பேசாதபடிக்கு, எந்த மதத்தில் இருக்கிறவர்களுடைய மத நம்பிக்கைகளையும் புண்படுத்தாதபடிக்கு சிந்தித்து நீங்கள் பண்படும்படியாக இவைகளை நான் பேசுகிறேன். கடவுள் இப்படி இருப்பார். அடையாளம் 1, அவர் காலங்களை உருவாக்கினவர். கடவுள் என்றால் காலங்களை உருவாக்கினவர். கடவுள் என்றால் வானத்தையும் பூமியையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் சகலவற்றையும் படைத்தவர். மனுஷனை படைத்தவராக அவர் இருக்கிறார். கடவுள் என்ற அந்த தமிழ் வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், உலகத்தையும் உலகத்தில் காணப்படக்கூடிய சகல உயிரினங்களையும் தோன்றுவதற்கு காரணமாயிருந்தவர் தான் யாரு? கடவுள். உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல உயிரினங்களும் தோன்றுவதற்கு சிருஷ்டித்தவர். அதற்கு காரணமாக இருந்தவர் தான் கடவுள். வானம் பூமி மனுஷன் சகலவற்றையும் அவர் படைத்தவராக காணப்படுகிறார். அவர் மனுஷனையும்
அவர் தம்முடைய சாயலாக படைத்தவராக காணப்படுகிறார். இதை பரிசுத்த வேதாகமத்தில் கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய புனித நூலாக பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1-2 அதிகாரங்களை வாசிக்கிற நேரத்தில் இந்த பூமி எப்படியாக உருவானது என்கிறது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்பு யூத பாரம்பரியத்திலே வளர்ந்த பக்திமிக்க ஒரு மனிதனாக இருந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை வாசிக்கும் போது கவனியுங்கள். அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடி, வானத்திற்கும் பூமிக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? ஆண்டவராக இருக்கிறார். பூமி உருண்டை என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பாக, விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமி உருண்டை என்கிறதை பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் பூமி உருண்டையின் மேலே வீற்றிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், வாசிக்கலாம், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் அவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் கைகளினால் கட்டப்பட்ட கட்டிடத்திற்குள்ளாக அவர் வாசமாய் தங்கி இருப்பதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் எல்லோருக்கும் ஜீவன், உயிரையும் சுவாசத்தையும் இன்னும் நாம் வாழ்வதற்கு வேண்டிய சகலவற்றையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறது. மனுஷனுடைய எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிக்கிட்டு மனிதர்களிடத்திலிருந்து பணிவிடையே அவர் கேட்பதில்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், அவர் ஏக சக்கராதிபதி, அவர் சிருஷ்டிகர் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், மனுஷ ஜாதியான உங்களையும் என்னையும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், முன்பு அவர் தீர்மானித்த காலங்களின்படி அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எங்கே யார் யாரு குடியிருக்கணும் சொல்லி அவர் எல்கைகளை நிர்ணயம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் எங்க இருக்கணும், நீங்க எங்க இருக்கணும் அப்படிங்கிற எல்கைகளை தீர்மானித்தவர் சிருஷ்டிகர். கடவுள் என்றால் மனிதன் எங்கே வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய தேவைகள் என்ன, எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு அவர் எல்லாவற்றையும் படைத்தவர். அந்த படைப்புகளை அவர் என்ன தெரியுமா செய்வார்? அவர் ஆக்கவும் தெரியும், அவருக்கு காக்கவும் தெரியும், அவருக்கு அழிக்கவும் தெரியும். அவர்தான் கடவுள். ஜாதிகளின் பெயரிலே ஒரே மனுஷனில் இருந்து தோன்றினவர்கள், ஒரே இரத்தத்தினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகள் என்ற பெயரிலே, ஜாதிகள் மதம் என்கிற பெயரிலே மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேற்றுமைகளை உருவாக்கி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்த குலத்தோன், இவன் இழிவான குலத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி பிரித்து பார்க்கிறது கடவுளாக இருக்க முடியாது. மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து பார்ப்பது கடவுளாக இருக்க முடியாது. அதனால கடவுள் இப்படி இருப்பார். அடையாளம் ஒன்று, அவர் காலங்களை உருவாக்கினவர், சகலவற்றையும் உருவாக்கினவர், எல்லாவற்றையும் படைத்தவர். கடவுள் இப்படி இருப்பார். அடையாளம் 2, அவர் கண்களுக்கு தெரியாதவர். அவர் கண்களுக்கு தெரியாதவர். கடவுளை கண்டேன் என்று சொல்லுகிற ஞானிகள் உண்டு, கடவுளை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிற யோகிகள் உண்டு, மத தலைவர்கள் உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் மனிதனுக்கு வாழ்வின் அறநெறி ஒழுக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த மோசே என்கிற ஒரு தேவ மனிதன், அவர் 10 கட்டளைகளை
பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்திலே அங்கே மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது கவனியுங்கள். இப்படியாக சொல்லுகிறார், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். நீர் எப்படி இருக்கிறீர்? நீ எத்தன்மை கொண்டவர். நீர் எங்கும் நிறைந்த பரம்பொருளாக எல்லாவற்றையும் ஆளுகிறவராக நீர் இருக்கிறீரே. நீரே ஆதியும் அந்தவுமாக இருக்கிறீரே, தோற்றமும் முடிவும் இல்லாதவருமாக இருக்கிறீரே. நீர் எப்படி இருக்கிறீர்? உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், காண்பித்தருளும் என்று கேட்கிறார். அதற்கு அவருக்கு வந்த பதில் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நீ என் முகத்தை காண மாட்டாய். நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க ஒரு மனிதனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. இதுதான் கடவுளுடைய தன்மை. அவர் கண்களுக்கு தெரியாதவர். இதை பின்னாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுகிற காரியம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கிற நேரத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கலாம். ஒருவராய் சாவாமை உள்ளவர். ஒருவர் தான் கடவுள், ஒருவர் தான், பல கடவுள் அல்ல, ஒரே கடவுள் தான். அவர் எப்படி தெரியுமா? சாவாமை உள்ளவர். அவருக்கு மரணம் ஒன்றே கிடையாது. சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் ஒளியாக இருக்கிறார், பார்க்க முடியாது. அவர் அந்த ஒளியை பார்க்க சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறோம், தங்கி இருக்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாக இருக்கிறவர், காணக்கூடாதவருமாக இருக்கிறவர். போதும். மனுஷரில் ஒரு மனுஷனும் கூட கண்டது கிடையாது. அவர் காணக்கூடாதவராக இருக்கிறார். மனிதர்களுடைய கருத்து, புலவருடைய கருத்து என்னவென்றால், கடவுளை கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அவரை பார்த்தவன் உயிரோடு என்ன செய்ய கிடையாது, இருந்தது கிடையாது. கடவுள் ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கண்ணால பார்க்கல. நான் சொல்லுகிறேன், என் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், கடவுளே தன்னை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தாத வரையிலும் எந்த மனிதனும் இவர்தான் கடவுள் என்கிறதை அறிந்து கொள்ளவே முடியாது. அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். மனுஷனுடைய அறிவு குறுகினது. மனுஷனுடைய அந்த மூலெல்லாம் குறுகிய மூலங்க. கடவுளே தன்னை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தாத வரையிலும் எந்த மனிதனும் கடவுளை காண முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அருமையான மீனவர்கள் அவரோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாரும் கூடி வருகிற நேரத்தில் ஒரு காரியத்தை அவர் கேட்கிறார். மத்தேயு 16வது அதிகாரத்தில் 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது கவனியுங்கள். வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். என் கூட இருந்து ஊழியம் செய்றீங்க, என் கூடயே தான் நீங்க இருக்கிறீங்க, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய நீ யார் தெரியுமா? கிறிஸ்து. இந்த வெளிச்சம் கிடைச்சிருக்கு. என்ன யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் படிப்பறிவு பெரிய மேதைகள் அல்ல, பெரிய வேத பண்டிதர்கள் அல்ல. கேட்கிற நேரத்தில் அவங்க சொல்றாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர்கள் அங்கே பதில் சொல்லுகிறார்கள். அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இந்த வெளிச்சம் கிடைத்தவர்கள் யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் இரத்தமும் உன்னுடைய சுய அறிவு, உன்னுடைய ஜென்ம சுவாபத்தில் இருந்து இவைகள் என்ன செய்யல? வெளிப்படவில்லை. இந்த உலகம் உனக்கு சொல்லி கொடுக்கல, உன் உறவினர்கள் சொல்லி தரல, உன் நண்பர்கள் சொல்லி தரல, உன் பெற்றோர்கள் சொல்லி தரல.
என்ன சொல்றாரு இடத்துல? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி, பரலோகத்தில் இருக்க என் பிதாவே இதை உனக்கு என்ன செய்தாரு? வெளிப்படுத்த. இந்த வெளிப்பாடு உனக்கு கிடைக்கலன்னா என்னை குறித்து நீ என்ன செய்ய முடியாது? சாட்சி சொல்ல முடியாது என்கிறதை அங்கே தெளிவாக பதிவு செய்ததை நாம் பார்க்கிறோம். கடவுளை கண்டவர்கள் மட்டுமே கடவுளை காட்ட முடியும். கடவுளை எங்களுக்கு காட்டுங்கள். பார்த்தவங்க தான் என்ன செய்ய முடியும்? அவருடைய பண்புகளை பகிர்ந்து கொள்ள முடியும். அவர் எப்படி இருப்பார் என்று சொல்லி. மோசேக்கு நீ என்ன பார்க்க மாட்ட அப்படின்னு சொன்ன பழைய ஏற்பாட்டில் சொன்னவர் புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:18 வாசிக்கிற நேரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1:18, யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தி, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவர் என்ன செய்தாரு? வெளிப்படுத்தின. கடவுள் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட தன்மை கொண்டவர், அவருடைய பண்புகள் என்ன என்கிறதை உங்களுக்கும் எனக்கும் மனுக்குலத்திற்கு நேரடியாக வெளிப்படுத்தியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவத்தின் திருத்துவத்தில் மூன்றாவராக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று வேறு பிரித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த மூன்றுமே ஒரே கடவுளை குறித்து சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் குழப்பம். தேவனுடைய ஆவியானவர் இவைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரானால் மிக எளிமையான முறையில் இதை நாம் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். மிக எளிமையான முறையில் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். யோவான் 6வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கிற நேரத்திலும் அங்கே இயேசு இப்படியாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர, தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, வேற ஒருத்தனும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர், இவரே பிதாவை கண்டவர். மோசே பார்க்கல, அவரை பார்த்தது யார் என்றால் இவரே பிதாவை கண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு மனிதர்களாகிய நீங்களும் நானும் அவரை அறிந்து கொள்வதற்கு வழி என்ன? இவரே மெய்யான ஆண்டவர், இவரே இரட்சகர் என்கிறதை அறிந்து கொள்வதற்கு வழி என்ன? அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 5:20 சொல்லுகிறது, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து புத்தியை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் அந்த மெய்யான பரம்பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு வழி நானே சத்தியம், நானே ஜீவன் என்று இயேசு சொன்னார். ஒரு மனிதன் அந்த மெய் பரம்பொருளை அறிந்து கொள்வதற்கு புத்தியை தந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பரிசுத்த வேதாகமம் பதிவு செய்கிறது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற சிந்திக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் நான் கண்ணால பார்த்தேன் அப்படி சொல்லல. 2 கொரிந்தியர் 4:6 வாசிக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அவர் எங்கள் இருதயங்களில் என்ன தெரியுமா செய்தாரு? பிரகாசித்தார். அவர் ஒளியாக வந்தவர். அவர் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லுகிறது. ஒரு சூழ்நிலையிலே இயேசுவோடு நெருக்கமாக பழகிய சீஷர்களிலே பிலிப்பி என்கிற அந்த சீஷன் கேட்கிறார், ஆண்டவரே பிதாவை நீர் எங்களுக்கு காண்பியும். யோவான் 14:8 சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பிதாவை நீர் எங்களுக்கு காண்பியும், அது போதும் என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீ என்ன பார்த்தன்னா அவரை பார்த்ததுதான். பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். நான் திருத்துவத்தை குறித்து அதிகமாக பேச விரும்பவில்லை, அது வேற சப்ஜெக்ட். இன்னைக்கு கடவுள் என்றால் அவர் எப்படி இருப்பார்? நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்ப இந்த வெளிப்பாடுகள் ஒரு மனிதனுக்கு எங்கே கிடைக்கும் என்றால் இருதயத்தில் உள்ளான மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய வெளிப்பாடு. தேவன் அந்த மனிதனுக்கு உள்ளான மனுஷனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெளிப்பாடு தான் இது. இந்த வெளிப்பாடை பெற்றவன் தனக்குள்ளாக கடவுளை குறித்து இந்த வெளிப்பாடை பெற்றவன் சிலை வணக்கம் செய்ய மாட்டான். கிறிஸ்தவத்தில் 110 கோடிக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் சிலை வணக்கம் செய்வதனுடைய காரணம் என்னவென்றால் இந்த உள்ளான இந்த வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை.
கிறிஸ்தவர்கள் எல்லோரும் வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி அங்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிற நேரத்தில் இப்படி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க, நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய சந்ததிகளாக இருக்க, மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் வேலைகளினாலும் அவனுடைய அறிவின் பிரகாரமாக, அவனுடைய கைவேலைகளின் பிரகாரமாக உருவாக்கின பொன் வெள்ளி, அவன் உருவாக்கின பொன் வெள்ளி மண்ணு மரம் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது, நாம் நினைக்க கூடாது என்று அங்கே அவர் பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். யோவான் 4:24 சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு ரூபம் கிடையாது என்று சொல்லி, அவருக்கு உருவம் கிடையாது. மனிதர்கள் கடவுளை உண்டாக்க முடியாது. ஒரு குயவன் தான் பானையை உருவாக்க முடியுமே தவிர பானை ஒரு நாளும் குயவனை உருவாக்கவே முடியாது. கடவுள் இப்படி இருப்பார். அடையாளம் 3, அவர் கருணையை உருவானவர். 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் பதிவு செய்கிறது. அவர் எப்படி அன்பாக இருந்தார், எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அதுதான் கல்வாரியினுடைய காட்சி. கல்வாரியில் அவருடைய பலி, கல்வாரினுடைய காட்சி வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:10 வாசிக்கும் போது கவனிங்கள், இப்படியா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியினால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கல்வாரியில் சிந்தப்பட்ட பலியின் அடிப்படையிலே பாவம் அறியாத பரிசுத்த குமாரனை மனுக்குலத்தின் ஒவ்வொருவருக்காகவும் அவர் பலியாக ஒப்பு கொடுத்ததில் இருந்து அன்பு இன்னதென்கிறதை அவர் என்ன செய்யணுமா, டெமோ பண்ணி காமிச்சார், செய்கையிலே காண்பித்தார். தேவன் அன்பாக இருக்கிறார் என்று மௌனமாக இருக்கவில்லை, அந்த அன்பை தம்முடைய குமாரனுடைய பலியின் மூலமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக, நாம் அவரிடத்துல முந்தி அன்பு கூறல, அவர் தான் நம்மகிட்ட என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். அவர் நம்மகிட்ட அன்பு கூறுறதுக்கு நம்ம பாத்திரவான்களா? அவர் நம்மிடத்திலே அன்பு கூறுவதற்கு நாம் பாத்திரவான்களா? அப்படியாக ஒன்றும் அல்ல. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் நீங்களும் நானும் சகல மனிதர்களும் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அவர் எவ்வளவு அன்பாக, நல்லவனுக்காக ஒருத்தன் என்ன செய்யலாம், மரிக்கலாம். பாவிகளுக்காக யாருங்க மரிப்பான்? பாவிகளுக்காக மரித்து தம்முடைய அன்பை நீங்களும் நானும், மனுக்குலத்தினிடத்தில் தேவன் அன்பாக இருக்கிறார் என்கிறதை, அந்த அன்பின் வெளிப்பாடு தான் கல்வாரியினுடைய பலி. அதனால அவர் கருணையே உருவானவர். கடவுள் இப்படி இருப்பார். அடையாளம் 4, அவர் களங்கமற்றவர். வேதம் சொல்லுகிறது, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லி. பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் பாவிகளின் சிநேகிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்த போதிலும் அவர் பாவத்தோடு சமரசம் பண்ணவில்லை. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முன்பாக தூதன் மரியாள் இடத்திலே வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 1:35 வாசிக்கிற நேரத்தில், உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். மரியாளை குறித்து
பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவனுடைய பலம் உன்மேல் என்ன தெரியுமா செய்யும்? நிழலிடும். பரிசுத்த ஆவி உன்மேல் என்ன செய்யும்? வரும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் களங்கமற்றவர். அவர் களங்கமற்றவர். சரிங்க, அவர் பரிசுத்தத்திலே எப்படிப்பட்ட பரிசுத்தம்? அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்? யாத்திராகமம் 15:11 சொல்லுகிறது, பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தத்திலே அவருக்கு நிகர் அவர்தான். பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தத்திலே தலை சிறந்தவர், மகத்துவம் உள்ளவர், அவருக்கு நிகர் அவரே. இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் யூதர்கள் மத்தியிலே கலாச்சாரமும் பக்தியும் பரிசுத்தமும் கொண்ட ஒரு கூட்டமாக திரளான ஜனங்கள் இருந்தாங்க. வேதபாரர்கள், பரிசேயர்கள். அவரிடத்திலே இயேசு கேட்டார், யோவான் 8:46, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று சொல்லி உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்னிடத்திலே பாவம் இருக்கிறது என்று சொல்லி உங்களில் யாராவது என்ன செய்யும்? குற்றப்படுத்த முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிற நேரத்தில் குற்றத்தை தேடினவர்கள், இவரிடத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து விடலாமே என்று தேடிய மதவாதிகள் கூட அவரிடத்தில் பாவம் உண்டு என்று குற்றப்படுத்த முடியாதபடிக்கு பரிசுத்தம் நிறைந்தவராக காணப்பட்டார். அதனால் கடவுள் இப்படி இருப்பார். எப்படி இருப்பார் என்றால் அவர் களங்கமற்றவர். களங்கமற்றவர். அடுத்து கடவுள் இப்படி இருப்பார். அடையாளம் 5, கர்ம வினைகளை நீக்குபவர். அவர் கர்ம வினைகளை நீக்குகிறவராக இருப்பார். மனிதனிடத்திலே காணப்படும் பாவம் என்கிற அந்த களிம்பை, பாவம் என்கிற அந்த அழுக்கை நீக்குகிறவராக காணப்படுவார். அதனால அவருக்கு இப்படியும் பெயர் சொல்லலாம், கர்ம யோகி. ஆண்டவருக்கு என்ன பெயர் சொல்லலாம்? கர்ம யோகி. கர்ம யோகி என்றால் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராதபடிக்கு தன் கடமையை செய்கிறவர். இவங்க ஏதாவது எனக்கு செய்வாங்களா? அப்படியாக அல்ல, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு கடமையை செய்கிறவர். மதங்களை உருவாக்கிய மனிதர்கள், எல்லா மனிதரும் கர்ம வினையிலே, பாவத்திலே, அழுக்கிலே இருக்கிறார்கள் என்கிறதை மதங்களை உருவாக்கிய மனிதர்கள் சொன்னார்கள். சகல துன்பங்களுக்கும் காரணம் இந்த கர்ம வினை. இந்த வினைதான் சகல துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த பாவம் தான் சகல துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் பாவம் இருக்கிறது, கர்மவினை இருக்கிறது, மனிதன் அழுக்கிலே இருக்கிறான். அவனை பாவம் என்கிற களிம்பு அவனோடு ஒட்டி இருக்கிறது என்று மத தலைவர்கள் சொன்ன போதிலும் இந்த கர்ம வினையை அவர்களால் என்ன செய்ய முடியல தெரியுமா? நீக்க முடியவில்லை. ஏனென்றால் நீக்க முடியாது. அது நீங்காது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக மனுக்குலம் முழுவதும் பாவத்திற்குள்ளாக அடைக்கப்பட்டது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற நேரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தம் ஜனத்தை குறித்து கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். எத்தியோப்பியன் தன் தோலையும், எத்தியோப்பியன் தன்னுடைய தோலையும், சிவிங்கி தன் புள்ளிகளையும், சிறுத்தை புலி தன்னுடைய புள்ளியையும் மாற்றக்கூடுமோ என மாற்ற முடியாது. அவைகள் உடலோடு ஒட்டியவைகள். அது ஜீன் சம்பந்தப்பட்ட, அதோடு ஒட்டி தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. மாற்றக்கூடுமோ? கூடாது. கூடுமானால், அது மாற்றக்கூடுமானால், தீமை செய்ய பழகின நீங்களும், தீமையிலேயே பழகிய நீங்கள் எப்படி நன்மை செய்வீங்க? இயல்பாகவே அம்மனிதன்
பாவம் செய்கிறபடினால அவன் பாவி அல்ல, அவன் பாவியாக இருக்கிறபடினால தான் அவன் பாவம் செய்கிறான். இதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். யோபின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு 25:4, மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? சில மனிதர்களோடு ஒப்பிட்டு நம்மை புனிதர்களாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக எந்த மனிதனும் புனிதன் அல்ல. மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்ரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? தேவனுக்கு முன்பாக அவன் சுத்தமாய் இருக்க முடியாது. இதான் வேதம் பதிவு செய்கிறது. அப்ப இந்த களிம்பை, இந்த பாவத்தை தன்னுடைய சுய முயற்சிகளினாலே நீக்கிவிடலாம் என்று சொல்லி மனிதன் முயற்சித்தாலும் அது முடியாது. அதை முயற்சித்து விட்டு நான் ரொம்ப சுத்தமாக இருக்கிறேன் என்று அவன் சொல்லுவானால் அவன் சுய நீதியை சார்ந்தவனாக இருப்பான். தேவன் சொல்லுவார், உன்னுடைய சுயநீதிகள் எல்லாமே என்னுடைய பார்வையில் அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது, நீ அழுக்கோடு இருக்கிறாய் என்று அவர் சொல்லுவார். பக்தி பரிகாரங்கள் வழியாகவும் எந்த மனிதனும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவனாக என்ன செய்ய முடியாது? ஒரு நாள் நிற்கவே முடியாது. அப்ப மனிதன் பரிசுத்தம் அடைய வேண்டும். அவனுக்குள்ளாக காணப்படக்கூடிய அந்த பாவ கழிவுகள், அழுக்குகள், கர்ம வினைகள் அவனை விட்டு நீங்க வேண்டுமானால் மனுஷனால முடியாது. பூஜைகள்னாலும் யாகங்களினாலும் சில புனித நதிகளில் போய் குளிக்கிறதுனாலையும், குளத்திலேயோ கடல்லையோ நதியிலேயோ போய் குளிக்கிறதுனால இவைகள் என்ன, இந்த பாவ வினைகள் போக முடியாது. அப்ப இவைகள் நீக்கப்பட வேண்டுமானால் இந்த தேவனே அந்த மனிதனிடத்திலே காணப்படக்கூடிய பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டு பண்ண வேண்டும். அவர் பரிகாரம் செய்யாதபடிக்கு எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு முன்பாக, சிருஷ்டி கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவனாக முடியாது. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இதை அவர் தான் செய்யணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. தேவன் உங்களைப் போல என்னை போல மாம்சத்திலே இரத்தமும் சதையும் உடையவராக வெளிப்பட்டார். பிலிப்பியர் 2:7-8 வாசிக்கிற நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் மனுஷ சாயலானார். கடவுள் மனுஷ சாயலானார். அது மட்டுமல்ல, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் ராஜா மாதிரி பறக்கலங்க. மனிதர்களுக்கு எப்படி ஆனார் தெரியுமா? அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டு அவருடைய பலியின் மூலமாக, இந்த பரிசுத்த பலியின் மூலமாகவே மனுஷனுடைய பாவங்கள் என்ன செய்யும்? நீக்கப்படும். இதை பரிசுத்த வேதாகமம் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகம் மட்டுமல்ல, பல வேதங்களில் இந்த பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:20-21 வசனங்களை வாசிக்கும் போது கவனிங்கள். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். இந்த இரண்டும், மனிதன் பாவத்தில் வீழ்ந்தபடினாலே தேவனை விட்டு தூரமானான். இவன் கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்காது. மனிதனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாதபடி இருந்தது. காரணம் கர்ம வினைகள், பாவம், அழுக்கு. இவைகள் நீக்கப்படாத வரையும், இந்த பாவம் என்கிற அந்தகார சுவர் நீக்கப்படாத வரைக்கும் மனிதன் கடவுளிடத்தில் தொடர்பு கொள்ள முடியாது. இதை நீக்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பினார். கடவுளே தானாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த மாம்சத்தின் வழியாக இந்த பாவம் என்கிற அந்தகாரத்தை என்ன செய்றாரு? நீக்கி கடவுளுக்கு மனுஷனுக்கு ஒரு சமாதானத்தை என்ன செய்றாரு? உண்டு பண்ணுகிறார். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம். மனதிலே தேவனுக்கு நாம் எப்படி தெரியுமா இருந்தோம்? எதிரிகளாக நாம் இருந்தோம். இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் இப்பொழுது எப்படி மாற்றியாச்சு தெரியுமா?
இந்த களிம்பு கர்ம வினைகள் நீக்கப்பட்டபடினாலே நீங்களும் நான் எப்படி மனுஷன் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களாகவும் அவர்கள் எந்த விதமான தவறே பண்ணாதவர்களாகவும் அவர்கள் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது தேவனோடு அவர்கள் ஒப்புரவாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இதை செய்வதற்காகத்தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி, இந்த இரத்தம் இல்லாதபடிக்கு இந்த பூமியில எந்த மனிதனுடைய பாவமும் கழுவப்படாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு மனிதன் நான் பாவி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் கர்ம வினைகளை நீக்கும் ஆண்டவரே என்று அவன் இயேசுவினிடத்திலே செல்வானானால் 9வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களே அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமாங்க? இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா? இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும், ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, தேசங்கள் கண்டங்களை கடந்து, மொழிகளை கடந்து செல்லுகிறது. யோவான் 1:29 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக வெளிப்பட்ட தேவனுடைய ஆட்டுக்குட்டி, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. பலியாடு யார் தெரியுமா? தேவன் இயேசு கிறிஸ்து. வேதம் அதைத்தான் பதிவு செய்கிறது. 1 யோவான் 2:2 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக இயேசு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். கடவுள் இப்படி இருப்பார். அடையாளம் 6, அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுப்பவராக இருப்பார். அவர் மனுஷனுக்கு அறநெறி ஒழுக்கங்களை, கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கிறவராக இருப்பார். அதைத்தான் மோசேயின் மூலமாக 10 கட்டளைகள். கட்டளைகள் ஏன் மனுஷனுக்கு? கட்டளைகள் ஏனென்றால் மனுஷனை அடக்கி ஆளணும். நான் ஆண்டவராக இருக்கிறபடினால இந்த மனிதர்களை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக அவர் கட்டளையை கொடுக்கவில்லை. உபாகமத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாய கர்த்தர் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீ நன்மையை அடைய வேண்டும், நீ சுகமாக வாழ வேண்டும், சமாதானமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய கட்டளைகளும் என்னுடைய கற்பனைகளும் உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ அதை என்ன தெரியுமா செய்ய? கை கொள்ள வேண்டும் என்று அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதை கட்டளை, இந்த கற்பனைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொள்ளுகிறவர்கள் யார் என்றால் அவர்கள் ஞானம் உள்ளவர்களாம், அவர்கள் விவேகம் உள்ளவர்களாம். உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிற நேரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஞானம் உள்ள ஜனங்கள், அவர்கள் விவேகம் உள்ளவர்கள், அவர்கள் நியாயங்களை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள் என்று மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்களாம். ஏனென்றால் அறநெறி ஒழுக்கங்கள். உலகம் தேவனை அறியாதபடிக்கு இருளுக்குள்ளாக சென்றபடியினால், பாவ இருள் அவர்களை சூழ்ந்திருக்கிறபடினாலே, ஒளியை அறியாதபடி இருளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் குருடர்களைப் போல தடவி கொண்டிருக்கிறான். நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அறியாதபடிக்கு தன் மனதில் தோன்றதின் பிரகாரமாக கடவுளை உருவாக்கி கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கிறான். இது சரி, இது சரி, இது சரி. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற ஒரு வழி, அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? மரண வழி என்று வேதபுஸ்தகம் சொல்லுகிறது. அப்போ இங்கே கட்டளைகளும் கற்பனைகளையும் தேவன் கொடுத்தார். என்னவென்றால், நீ ஞானம் அடையும்படியாக, நீ புத்தி அடையும்படியாக, விவேகமாக நடந்து கொள்ளும்படியாக, நியாயங்களை பின்பற்றி வாழும்படியாக தேவன்
கடவுள் என்பவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் மலை பிரசங்கத்தை, உயரமும் உன்னதமான போதனைகள், தலை சிறந்த போதனைகள். இந்த பாவ உலகத்திலே ஒரு மனிதன் பரிசுத்தம் உள்ளவனாக, தேவனுக்கு பிரியம் உள்ளவனாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு வேண்டிய தலை சிறந்த போதனைகளை மலைப்பிரசங்கத்திலே நாம் பார்க்கிறோம். அதை போதித்து விட்டு அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், மத்தேயு 11வது அதிகாரம் 21 to 30வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமாக இருக்கிறேன், மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, நான் சொல்லுகிற இந்த கற்பனைகள், இந்த கட்டளைகள், இந்த சுமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் இருந்து நான் மாதிரியை உங்களுக்கு காண்பிக்கிறேன், இந்த மாதிரி என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமால் என்ன கிடைக்கும் தெரியுமா? நன்மை உண்டாகும், ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும், என்னுடைய நான் உங்கள் மேல் வைக்கிற அந்த நுகம் மெதுவாயும், என் சுமை நான் உங்கள் மேல் வைக்கிற இந்த கற்பனைகளின் கட்டளையும் எப்படி தெரியுமா இருக்கும்? லகுவாகவும் இருக்கும் என்று இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதர்கள் தவறான போதனைக்குள்ளாக சென்று கடவுளுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அசட்டை பண்ணி கடவுளை வழிபடத் தொடங்கினதை கடவுளை கண்டிக்கிறார். மத்தேயு 15:9 வாசிக்கிற நேரத்திலே அங்கே இப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக வழிபாடு செய்கிறார்கள். கடவுள் கொடுத்த கட்டளைகள் கற்பனைகளின் பிரகாரமாக இன்றைய கிறிஸ்தவ வழிபாடு இருக்கிறதா? வேதம் சொல்லுகிற தேவன் எதிர்பார்க்கிற அந்த வழிபாட்டை, தேவன் சொல்லுகிற அந்த தேவன் சொல்லுகிற பிரகாரமாக மனிதனுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? அப்படி இருந்தா அங்க என்ன தெரியுமா நடக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏனென்றால் இயேசுவே நமக்கு குருவாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, குரு என்றால் பாவத்தை நீக்குகிறவர், பாவம் என்கிற களிம்பை மனிதனை விட்டு நீக்குகிறவர். அந்த போதனைகள் ஒவ்வொன்றும் அன்பையும், தேவனுடைய தெய்வீக அன்பையும், பரிசுத்தமான வாழ்க்கையின் அறநெறி ஒழுக்கங்களையும் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. கடவுள் இப்படி இருப்பார். அடையாளம் 7, அவர் கடாட்சிக்கிறவராக காணப்படுவார். கடாட்சித்தல் என்றால் அருள், அருளை அள்ளி கொடுப்பவர், அனுகிரகத்தை ஆசீர்வாதமாக என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவர். அவர் கடாட்சிக்கிறவர். யோவேல் 2வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கும் போது கவனிங்கள், அவர் எப்படி மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாசிக்கலாம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேல், இந்த மனிதர்கள் மேலெல்லாம் என்னுடைய ஆவியை, அதாவது பரிசுத்தம் நிறைந்த அந்த பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவியை நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அருள் மாறி, அருளை பொழிதல், ஆசீர்வாதமான மழையை பொழிவது, பரிசுத்த ஆவியினுடைய பொழிதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கடாட்சிப்பவர். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த தலை சிறந்த அந்த போதனைகளின் பிரகாரமாக வாழ்வதற்கு வேண்டிய அந்த ஆற்றலை அருளாக ஆசீர்வதிக்கிறவர், அருளாக கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த நம்மை அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் கிருபையின் மூலமாக. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இந்த மீட்பை பெற்றிருக்கிறீங்க. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது
கிரியைகளினால் உண்டானதல்ல. எந்த நற்செயல்களில் செய்வதனால நான் தேவனிடத்திலிருந்து தேவனிடத்தில் வருகின்ற ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. மீட்பு ரட்சிப்பு என்பது தேவன் கொடுக்க வேண்டும். சுவிசேஷம் நீங்களும் நானும் சொல்லலாம், ஆனால் ரட்சிப்பை கொடுப்பது தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும், ரட்சிக்க முடியும். உன் பாவ கர்ம வினைகள் நீங்க வேண்டுமானால், நீ ஆசீர்வாதம் அடைய வேண்டுமானால் அவருடைய அருள் தேவை, அவருடைய கடாட்சியம் நமக்கு தேவை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு செல்வம் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு படிப்பு இருக்கிறது, எனக்கு அழகு இருக்கிறது, இருக்கட்டும். இவைகளை வைத்து இந்த உலகத்தில் வேணா கொஞ்ச நாள் வேணா நீ என்ன செய்யலாம், நல்லா இருக்கலாம். அவர் நம் ஒவ்வொருவரையும் கடாட்சிக்க வேண்டும். அப்போ கடவுள் என்றால் அவர் கடாட்சிக்கிறவராக இருப்பார். எப்படி கடாட்சார் இந்த பாவியை அவர் எப்படி தெரியுமா மாற்றிட்டாரு, பிள்ளையாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. ஒரு பாவி எப்படிங்க தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும்? பாவி என்கிற நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைகிறபடினாலே அவன் பிள்ளை என்கிற அந்த அந்தஸ்தை பெறுகிறான். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது கவனியுங்கள். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடி, மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடி. புத்திரன் என்ன தெரியுமா? பிள்ளை. மீட்படைந்தவர்கள். கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிச்சா அடிமை மாதிரி வச்சிருக்க மாட்டாரு, அவருடைய பிள்ளையா என்ன தெரியுமா கடாட்சிக்கிறார். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அவரை அப்பான்னு நீ என்ன செய்யலாம், கூப்பிடலாம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இதுதான் கடாட்சியம். அவருடைய ஆவியை நமக்கு என்ன தெரியுமா செய்றாரு, அனுகிரகம் பண்ணுகிறான். அப்ப கிறிஸ்தவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளையா? கிறிஸ்தவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளையா? இல்லைங்க, கிறிஸ்தவங்க எல்லோரும் தேவனுடைய பிள்ளை அல்ல. ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவியின் அருளை நீ பெற்றிருக்கிறாயா? கிறிஸ்துவின் ஆவி, அந்த அருளை பெறாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இயேசுவினுடைய போதனைகளின் பிரகாரமாக, உயரமான உன்னதமான அந்த போதனைகளின் பிரகாரமாக சாதாரணமான ஒரு மனுஷனால வாழ முடியாது. அதனால தான் அதன்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். என்னவென்றால் அந்த உயர்ந்த போதனைகள், பரிசுத்த போதனைகளின் பிரகாரமாக வாழ்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்படுகிறார், அருள் மாறி பொழியப்படுகிறார். அதனால கிறிஸ்துவுக்கு வெளியே தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை, கிறிஸ்துவுக்கு உள்ளே எந்த சாபமும் இல்லை. இதை நீங்கள் நானும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால இந்த அறிவு, இந்த அருள் நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 11, 12 இதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அந்த அருள் மாதிரி வந்தாதாங்க அதை அறிந்து கொள்ள முடியும். அந்த கடாட்சியத்தை நீ பெற்றுக்கொண்டாதான் என்ன செய்ய முடியும், அதை அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம் அதை. மனுஷனில் உள்ள ஆவி ஏந்தி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவளை அறியான். அப்படி போல அதுபோல தேவனுடைய ஆவி ஏந்தி தேவனுடைய ஆவி இல்லாதபடி ஒருவனுக்கும் தேவனுக்குரியதை அறிய முடியாது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், நாங்கள் இந்த உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், இவைகளை நாங்கள் அறிந்து அனுபவிக்கும்படியாக தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஆவியை நம்ம என்ன செய்தோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அங்கே அப்போஸ்தலர்கள் பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். அதனால அவர் கடாட்சிக்கிறவராக, அருள், அனுகிரகம், இப்படி அங்கே ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருப்பார். கடவுள் இப்படியாக இருப்பார். அடையாளம் 8, களிப்போடு வாழ வைக்கிறவராக இருக்கிறார். களிப்போடு வாழ வைக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 11:28 இயேசு அதான் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும், நீ யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ மனுஷனா
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தெரியுமா, இளைப்பாறுதலை தருவேன். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவர் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதலை இந்த பூமியில் என்ன தெரியுமா செய்வான், அவன் அனுபவிப்பான். அவன் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அவனுக்குள்ளாக காணப்படக்கூடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாராலும் என்ன செய்ய எடுத்து போட முடியாது. அவர் களிப்போடு வாழ வைக்கிறவராக இருக்கிறார். உலகத்தின் பாவ சோதனைகள் அந்த மனிதனை நெருக்குகிறது. பாடுகள், பல வகையான பாடுகளும் உபத்திரவங்களும் அலை போல அந்த மனிதனை மூழ்கடித்துக் கொண்டிருந்தாலும் அவன் சமாதானமாக இருக்க முடியும். பிரச்சனைகள் இல்லை என்று அல்ல. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்லுகிறார், வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி தேவனுடைய சமாதானத்தை, கடவுளுடைய சமாதானத்தை கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்றார், கொடுக்கிற. பிரச்சனைகள் இல்லை என்று சொல்லவில்லை, உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பல வகையான, இந்த உலகம் பாவம் நிறைந்திருக்கிறது, பாவ சோதனைகள் நிறைந்திருக்கிறது, பொல்லாங்கனுக்குள்ளாக இருக்கிறது. பல வகையான சோதனைகள் பாடுகள் வந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் யாரும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. சகலவிதமான கவலைகளுக்கு காரணம் என்ன, பயம்தான். பயம். தேவன் இந்த பூமியில அவருடையவர்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறவர். அதுக்கு முதல்ல அவர் செய்யறது என்ன தெரியுமா, இந்த பயத்தை எடுத்து வெளியே போட்டுருவார். பயத்தை எடுத்து என்ன செய்வார், வெளியே போடுவார். 2 தீமோத்தேயு புத்தகம் 1:7 வாசிக்கிற நேரத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளோமே, இந்த அருள் மாரியை பெற்றுக்கொண்டோமே, அருள் பொழிவை பெற்றுக்கொண்டோமே, இப்படிப்பட்ட ஒரு கடாட்சியத்தை பெற்றுக்கொண்ட கடவுளுடைய பிள்ளைகள் எப்படின்னா, பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவருக்கு என்ன தெரியுமா செய்கிறாரு, கொடுத்திருக்கிறார். பயங்கள் நீங்கும். அன்பு எந்த இடத்துல அதிகமாக வந்ததுன்னா பயம் தானா வெளியே போயிருங்க. அன்பும் அடுத்தல தெரியுமா, பலமும். அடுத்தல என்னது, காரியங்களை தெளிவாக சிந்திப்பதற்கு வேண்டிய தெளிந்த புத்தி. புத்தியில என்னைக்கு நம்ம அந்தகாரப்படுகிறோமோ, மனதில் என்றைக்கு சஞ்சலம் வருகிறதோ அங்கே பயம் வருகிறது. பயம் வருகிற இடத்துல சஞ்சலம் வருகிறது. இங்கே தேவன் பயமுள்ள ஆவியை கொடாதபடிக்கு அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி என்ன செய்றாரு, அருளாக அவர் அனுப்பி இருக்கிறார். அதனால இந்த உலகத்தில் அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் நான் மன ரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆபுக்கு சொல்லுகிறார், எல்லாமே எனக்கு நஷ்டமாக போனாலும், அத்தி மரத்தில் பலன் இல்லை, திராட்சை செடியில் கொடியில் பலன் இல்லை, மந்தையில் ஆடு இல்லை, தொழுவத்தில் மாடு இல்லை, வயலில் தானியங்கள் இல்லை, எல்லாமே நஷ்டம்தான். ஆனால் எப்படி தெரியுமா இருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் என்ன செய்வேன், களி கூறுவேன். ஏனென்றால் களிப்போடு வாழ வைப்பவராக அவர் இருப்பார். கடவுள் இப்படி இருப்பார். அடையாளம் 9, அவர் கட்டுகளை அவிழ்க்கிறவராக இருப்பார். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் சொல்லுகிற கட்டுகள் அல்ல, பில்லி சூனிய கட்டுகள். எதையும் அவர் என்ன செய்வார், அவைப்பார். மந்திரவாதிகளும் இந்த மாதிரி கட்டுகளெல்லாம் என்ன செய்தாங்க, எடுக்கிறாங்க. உலகத்தில் பல வகையான கட்டுகள் இருக்கிறது. இந்த கட்டுகளிலிருந்து வெளியே வருவதற்கு வறுமை என்கிற கட்டு, தரித்திரியம் என்கிற கட்டு, ஏழாமை என்கிற கட்டு, இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் மனுஷன் முயற்சித்து தன்னுடைய அறிவின் மூலமாக, தன்னுடைய ஆற்றலின் மூலமாக, தன்னுடைய ஞானத்தின் மூலமாக அவன் தெரியுமா இந்த கட்டுகளில் இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான், வெளியே வந்துடுறான். இந்த கட்டுகள் கொஞ்ச நாள் பிடிச்சிருக்கு, அதுலேருந்து அவனாட்டு என்ன செய்கிறான், அந்த கட்டை அறுத்து கொண்டு வெளியே வந்துடுறான். ஆனால் சில வகை கட்டுகளில் இருந்து கடவுள் மட்டுமே விடுவிக்க முடியும். என்ன கட்டு என்றால் ஆத்துமாவில் காணப்படக்கூடிய பாவக்கட்டுகள். அது மட்டுமல்ல, இந்த பாவத்தின் விளைவாக அந்த மனிதன் சந்திக்கிற மரணக்கட்டுகள், பாதாளத்தின்
கட்டுகள். இதிலிருந்து கடவுள் மட்டுமே அந்த மனிதன் என்ன செய்ய முடியும்? விடுவிக்க முடியும். நீதிமொழிகள் 5:22 வாசிக்கிற நேரத்தில் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும். துன்மார்க்கன், பாவி துன்மார்க்கன், இதெல்லாம் நம்ம யாரை தெரியுமா சொல்லுவோம்? கொலை செய்கிறவன், விபச்சாரம் செய்கிறவன், களவு செய்கிறவன், இவங்கள தான் நம்ம என்ன தெரியுமா? துன்மார்க்கன், பாவி என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் கடவுளுடைய பார்வையிலே யாரெல்லாம் கடவுளோடு தொடர்பு இல்லாதபடிக்கு, கடவுளோடு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை வைத்து கொள்ளாதபடி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் யார் தான்? பாவிகள். எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே துன்மார்க்கம் இருக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன்கிட்ட சில நல்ல குணங்கள் என்ன செய்து இருக்கிறது, அப்படிதானே? எவ்வளவு பெரிய பரிசுத்தமான இருந்தாலும் அவங்ககிட்ட சில தீய குணங்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதை வைத்து தேவன் மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கவில்லை. இங்கே சொல்லப்பட்ட காரியம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறவர்கள், தேவனோடு சரியான ஐக்கியமும் உறவும் வைத்துக் கொள்ளாதவர்கள், அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா தங்கள் பாவ கயிறுகளினாலே கட்டப்பட்டிருக்கிற அவங்களை விடுவிக்க முடியாது. இந்த பாவக்கட்டு அவங்களுள்ள இருந்தால் அவனுக்குள்ளாக இன்னொரு கட்டு வந்துடும். என்ன தெரியுமா? மரணக்கட்டு. இந்த மரணக்கட்டை எங்க தெரியுமா போகும்? பாதாளத்துக்குள்ள என்ன செய்யும்? கட்டி கொண்டு போகும். அவனுடைய ஆத்மா பாவக்கட்டினாலும் மரணக்கட்டினாலும் பாதாள கட்டுகளினாலும் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இதிலிருந்து விடுதலை வேண்டுமானால் கடவுள் தான் அதை என்ன செய்ய முடியும். பாவத்தினுடைய சம்பளம், நீ பாவம் செய்வாயானால் நீ பாவத்தில் இருக்கிறபடினாலே உனக்கு ஒரு கூலி கொடுக்கப்படும், சம்பளம் கொடுக்கப்படும். அந்த கூலியினுடைய பேர் என்ன பேர் தெரியுமா? மரணம். ரோமர் 6:23 சொல்லுகிறது. பூமியில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் மரணம் உண்டு, எல்லா மனுஷனுக்கும் மரணம் உண்டு. ஆனால் இதில் இருந்து விடுவிக்கிறவர் சரீர பிரகாரமான மரணம், ஆத்மாவினுடைய மரணம். இந்த சரீர பிரகாரமான மரணம் எல்லாருக்கும் இருக்குது. அவன் பாவியாக இருந்தாலும் சரி, பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி. ஆனால் நித்திய மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மரணக்கட்டில், இந்த பாதாளத்தின் கட்டுகளுக்கு, அந்த நித்திய மரணத்திற்கு ஒரு மனிதன் என்ன செய்யணும்? விடுதலையை ஆக்கும்படியாக, விடுதலை ஆக வேண்டுமானால் கடவுளால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். அப்படி விடுவிக்கக்கூடியவர் தான் கடவுள். எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது கவனியுங்கள். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, மனிதர்களாகிய நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர்களைப் போல, நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் கடவுள். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, மரணத்திற்கு அதிகாரி யார் தெரியுமா? பிசாசானவன், தலைவனே அவன்தான். பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, தம்முடைய மரணத்தினாலே தன்னை அந்த மரணத்திற்கு உட்படுத்தி அந்த மரணத்தை சந்தித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே, இந்த மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருக்கிற யாவரையும் உங்களை மனுக்குலத்தை, மனுஷனுக்கு பயம், எந்த பயம் இருக்கு? மரண பயம் தான் பெரிய பயம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருக்கிறவர்களை யாவரையும் அந்த கட்டிலிருந்து விடுவிக்கும்படி, அப்படியான அவர் அந்த மரணத்தை என்ன செய்தாரு? அந்த மரணத்தை போய் அவர் தொட்டாரு, அந்த மரணத்தை அவர் சந்திச்சாரு. அதனால்தான் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? திருச்சபையார் தேவனுடைய பிள்ளைகள் மரணம் என்ன செய்ய முடியும், பாதாளம் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அதை சந்தித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த கட்டை உடைத்தவர். இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து அவர் என்ன செய்றார்? விடுவிக்கிறவராக காணப்படுகிறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது கவனியுங்கள். இங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, எங்கே மரண சாசனம், பாவம் செய்த அவனுக்கு மரணம் உண்டு. மரண சாசனம் அதாவது உயில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க தெரியுமா? எழுதப்பட்ட ஒப்பந்தம். மரணம், பாவம் செய்த அவனுக்கு என்னது உண்டு? மரணம். அது எழுதப்பட்ட ஆயிற்று. அப்பா உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு பிள்ளைகளுக்கு, நான் இறந்த பின்பு என்னுடைய சொத்து எல்லாம் என் பிள்ளைகளுக்கு வரும். பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருப்பான், எப்போ இவர் சாவார், எப்போ இவர் மண்டையை போடுவார், அப்படிதானா? அவர் உயிரோடு இருக்க வரையும் இது என்ன தெரியுமா ஆகாது? செல்லுபடி ஆகாது. பிள்ளைக்கு என்ன செய்யாது?
சேராது. ஏன்னா அவருக்கு பிறகுதான் அது என்ன செய்ய முடியும், வர முடியும். இதுதான் உயில் எழுதப்பட்ட காரியம், ஆவணம், எழுதப்பட்ட காரியம், எழுதப்பட்ட ஒப்பந்தம் என்று சொல்லலாம். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மரண சாசனத்தை குறித்து இங்கே என்ன செய்கிறது, எங்கே மரண சாசனம் எழுதப்பட்டதோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அதை எழுதினவரே அதை என்ன செய்றாரு, அதை நிறைவேற்றாரு. யாருக்காக தெரியுமா, நமக்காக. அதை எழுதினதும் அவர் தான், அதை நிறைவேற்றுவதும் யார் தெரியுமா, அவர் தான். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில், அவர் எழுதினவர் உயிரோடு இருக்க வரையும் அது என்ன செய்ய முடியாது, அவனுக்கு பலன் இல்லையே, அதுக்கு பலன் கிடையாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதான் நான் சொன்னேன், உயில் எழுதி வச்சிருக்கிறார், அவர் உயிரோடு இருக்க வரை என்ன செய்ய முடியாது, அதை நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அவர் மரணத்தை பரிகரித்து, மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தான் அவர் ஜெயித்து சதா காலமும் மரணத்தில் அடிமைப்பட்டிருக்கிறவர்களை விடுவித்தார். அவர் எழுதினவர் அதையே அவர் என்ன செய்தார், நிறைவேற்றி விட்டார். அவர் இப்போ உயிரோடு இருக்கிறபடினால அவரே பின்பற்றி வருகிறவர்கள் இந்த மரண கட்டுகள் அவரை என்ன தெரியுமா செய்ய முடியாது, கட்டி வைக்க முடியாது. அதான் சொன்னேன், கட்டுகளை அவிழ்க்கிறவராக அவர் இருக்கிறார். மரணமும் பாதாளமும் இயேசு என்ன தெரியுமா செய்ய முடியல, பூட்டி வைக்க முடியல, உடைத்து அவைகளை அவிழ்த்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் போய் அமர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால 1 கொரிந்தியர் 15:54 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், இந்த சரீரம் அழிவுள்ளதாகிய இது, இந்த மரணம் எப்போ ஜெயிக்கப்படுகிறதோ, இந்த மரணக்கட்டில் இருந்து அவன் எப்போ விடுதலை ஆகிறானோ, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும், சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக மரணம் அப்பொழுது என்ன செய்யப்படுகிறது, ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அதனால அவங்க சொன்னாங்க, மரணமே உன் ஜெயம் எங்கே, கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம். இந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்க்கிறவர் தான் கடவுளாக இருக்க முடியும். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய மரணத்தை எந்த கல்லறைகளும் என்ன செய்ய முடியாது, கட்டி வைக்க முடியாது. உண்மையான கிறிஸ்தவனுடைய மரணத்தை கடவுள் இப்படி இருப்பார். அடையாளம் 10, அவர் கடைசியாக நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார். இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 20:11. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க தேவன் உண்மையாக உத்தமமாக நீதியாக நினைச்சாரு, நியாயம் தீர்க்கிறார். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. மரணம் பாதாளம் இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லாதவங்க அங்க என்ன செய்வாங்க, அங்க தள்ளப்பட்டாங்க. அதுல இருக்கக்கூடியவங்க தேவனோடு அவருடைய நித்திய ராஜ்யத்திலே காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கடைசியாக அவர் நியாயம் தீர்க்கிறவராக காணப்படுகிறார். இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேகர் சுவிசேஷம் சொன்னார்கள், உறவினர்கள், நண்பர்கள். நான் அவைகளை வாலிப நாட்களிலே அசட்டை பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே இயேசு ஆண்டவர் இரட்சகர் என்று என்னிடத்தில் சொன்னபோது, அவர் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இருப்பாரானால் அவர் என்னை சந்திக்கட்டும், அவர் என்னையும் ரட்சிக்கட்டும் என்று சொல்லி வீம்பாக நான் பேசியதை தேவன் அறிவார். தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் 25வது வயதிலே
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடவுள் என்னை சந்தித்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10:34 சொல்லுகிறது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. என்னை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் சந்திக்கிறவராகவே காணப்படுகிறார். அதற்காகத்தான் நீங்கள் புறப்பட்டு போங்கள், இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தி எல்லோருக்கும் அறிவியுங்கள். யூதர்கள் வழியாக பின்பு புறஜாதிகளின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆனால் எந்த மனிதரையும் தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை. கண்டிப்பாக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் அல்ல. கடவுள் மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். நீ விருப்பம் இருந்தால் கேட்கலாம். காதுள்ளவன் கேட்க கடவன். இயேசுடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு விருப்பம் இருந்தால் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர் சொன்னார். ஆனால் கடவுள் தம்மை சுவிசேஷத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். நான் சொல்லி இந்த சுவிசேஷத்தை கொண்டே கடைசி நாட்களில் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பக்தர்கள் சொன்னதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் இயேசுவை நான் குருவாக ஏற்றுக்கொண்டேன். குரு என்றால் பாவங்களை நீக்குகிறவர். என்னுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாமே என்னை விட்டு நீங்கி போனதையும் நான் கழுவப்பட்டதையும் எனக்குள்ளாக நான் அறிந்தேன். இது அனுபவம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. அதை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், அது அனுபவம். மதம் எனக்கு போதுமானால் நான் இருக்கிற மதமே எனக்கு போதுமானது. ஆனால் கிறிஸ்தவம் சொல்லுவது அனுபவம். இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்தபடியினாலே நான் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் மன்னித்தார் என்கிற நிச்சயத்தோடு அவருக்கு பிரியமாக வாழும்படியாக, அவர் கற்பித்து தந்த போதனைகளின் பிரகாரமாக நடக்கும்படியாக போதுமான கிருபைகளை அவர் தருகிறார். இதை நான் தாழ்மையோடு நான் உங்கள் மத்தியிலே அதே வேளையில் சந்தோஷமாகவும் நான் பதிவு செய்கிறேன். காரணம் என்னவென்றால், நான் தவறே செய்யாத மனிதன் ஒன்றுமல்ல, நானும் தவறு செய்கிற மனிதன் தான். என்றாலும் என்னுடைய குறைவுகளை மன்னிப்பதற்கு தேவன் மனது உருக்கமுள்ளவராக இருக்கிறபடி என் தவறுகளை உணர்ந்து நான் தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்புகிற நேரத்தில், நான் மட்டுமல்ல ஒவ்வொரு மனுஷனும் தன் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புகிற நேரத்தில் அவர் மனது உருகி அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பின்னான காரியங்களை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி முன்னேறுகிற ஒரு அனுபவத்திலே நான் இருக்கிறேன் என்கிறதை தாழ்மையோடு பதிவு செய்கிறேன். காரணம் என்னவென்றால், இது பெருமையாக அல்ல. இவைகளை சொல்லுவதற்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் எனக்கு கிடையாது. எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய தயவு என்கிறதை அவர் நாம மகிமைப்படும்படியாக நான் சொல்லுகிறேன். என் வாழ்நாட்களில் நான் பார்த்த கடவுள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருக்கு நிகராக அவரை வைக்கக்கூடிய இடத்துல வேற எந்த கடவுளையும் வச்சு என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவருக்கு நிகர் அவர்தான். அவர்தான் சொன்னார், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோலை உடையவர். நானே அல்பா, நானே ஒமேகா, நான் தோற்றமும் முடிவும் இல்லாதவர் என்று அவர் சொன்னார். அவர் அண்டிக் கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளை அனுபவிக்கும்படியாக கடவுள் இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி உங்களிடத்தில் வருமானால், நான் சொன்ன காரியங்களையும் சற்று சிந்தித்து பாருங்கள். நான் புற மதத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் இவைகளை பேசவில்லை. கிறிஸ்தவத்திலும் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் ஒரு பாரம்பரிய மத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே தவிர, கடவுளை கண்ட அந்த அனுபவத்திலே பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ ஊழியர்களுமே இல்லை என்கிறதை வேதனையோடு நான் பதிவு செய்கிறேன். அதனால் எந்த விதமான சங்கடங்களும் படாதபடிக்கு உங்களுடைய மனம் புண்படும்படியாக அல்ல, உங்களுடைய மனமும் சிந்தையும் பண்படும்படியாக இவைகளை உங்கள் மத்தியிலே சந்தோஷமாக அன்பாக நான் பதிவு செய்கிறேன்.
கண்களை மூடி தலைகளில் தாழ்த்தி தேவ சமூகத்தை பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீ எங்களோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கடவுள் எப்படி இருப்பார்? இதோ 10 அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே அவர் காலங்களை கடந்தவர், அவர் கண்களுக்கு தெரியாதவர், அவர் கருணையே உருவானவர், அவர் களங்கமற்றவர், அவர் கர்ம வினைகளை நீக்குகிறவர், அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுப்பவர், கடாட்சிப்பவர், களிப்போடு வாழ வைப்பவர், கட்டுகளை அவிழ்ப்பவர், கடைசியாக நியாயம் தீர்ப்பவர். இந்த 10 அடையாளங்களையும் தன்னில் கொண்டவரே கடவுளாக இருக்க முடியும் என்கிறதை பரிசுத்த வேதத்திலிருந்து பேசும்படியாக நீர் அனுகிரகம் செய்தீர். ஆண்டவரே, கேட்கிறவருடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்யும். நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைய வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். இரக்கமுள்ள தேவன், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் தன்னும் பரிசுத்த ஆவியான அன்னின் ஐக்கியம் சமான சந்தோஷம் அவருடைய பாதுகாப்பு வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா நாட்கள் கூட இருப்பதாக. ஆமென். ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அதன் பின்பாக நாம் செல்லலாம்.